சொந்தங்களே, இப்போ வந்து இந்த அரிசியை வந்து ஆட்டி நீர் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். நான் செய்ய போகிறேன். மாவரிசி, புழுங்க அரிசி, இட்லிக்கு அரிசியை ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு கொரன்னு ஆட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம், சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வரமிளகா, தேங்காய். இப்போ தாளித்து இந்த மாவை எடுத்து அதில் கொட்டி நல்லா கிண்டி நல்லா அப்படி பிடிச்சி வேக வச்சு எடுக்கணும். இந்த அப்போ தாளிக்கிறேன் பாருங்கள். அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். சட்டி காயட்டும். சட்டி காஞ்சிருச்சு. இந்த எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். மாவு வதங்கணும் நல்லா, அதனால் கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரியும். இந்த எண்ணெய் காஞ்சோன்னு நான் போடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒன்றா போடலாம். கடுகு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியுது. இந்த உளுந்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து கடலைப்பருப்பு, அது ஒரு 2 ஸ்பூனு, 2-3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டும். நல்லா செவக்கட்டும். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் நல்லா செவக்கணும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை. சொல்லிட்டேன். நல்லா வணக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். நல்லா இங்கே நல்லா வெந்துடும். நல்லா வணங்கி வாசமாக. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ மாவை எடுத்து ஊற்றலாம். நல்லா கிண்டி விடணும்.
கட்டி இல்லாமல் கிண்டி விடலாம். கெட்டியாக ஆகிடும். நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். சாயந்தர நேரத்துலையும் சாப்பிட்லாம், காலையில் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சி தொட்டுக்கலாம். சும்மாவும் சாப்பிட்லாம். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ ஆறினோன்னே இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். போதுமா? எடுத்துட்டு காமிக்கலாம்னு நினைச்சேன். மாவு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. உருண்டை உருட்டி வச்சுட்டோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடாயிருச்சு. இப்போ இதை எடுத்து வேக வைக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வெந்தால் போதும். வெந்த மாவு தான், அதனால் சீக்கிரம் வெந்துடும். வேகட்டும், எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இட்லி கொழுக்கட்டை வச்சு 15 நிமிஷம் ஆச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒட்டாமல் வருது பாருங்கள், வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டிடலாம். சுடு. பாருங்க, கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. ஆறுனோன்னே எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஆறட்டும். நல்லா சூப்பராக இருக்குது மக்களே. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.